அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன பொங்கல் பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்கண்டு பால் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பொங்கல் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வியூ பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாரம்பரியமாக நம்ம மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் தண்ணீர் கொதிக்க விட்டுக்க போகிறேன். இதுக்கு தண்ணி இவ்வளோ ஊற்றணும் அவ்வளோ ஊற்றணும்னா இல்லைங்க, ஒரு லெவலாகவே நம்ம ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம அதிகமாக போச்சுனாலும் பரவாயில்ல, கம்மியாக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி அரைக்கப் பச்சரிசியும் அரைக்கப் பாசிப்பருப்பும் இந்த டம்ளரால் நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே காமிக்கிறேன். இதுதான் இது. இந்த கப்பில் தான் அரைக்கப் பச்சரிசியும் அரைக்கப் பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பட் நம்ம பாத்திரத்தில் செய்கிறனால, மண்பானையில் செய்கிறனால 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். டபுள் பங்காக சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா உள்ளே சேர்த்திடலாம். அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே இல்லாத பொங்கலை விட இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பானை புது பானை, புது மண்பானையில் எப்படி செய்யுது நம்ம பார்க்குறோம். இது எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கம்பு ப்ளஸ் சோளம் சோறு இருக்குல்ல, அது செய்ய போகிறேன். அதில் இதை சீசனிங் பண்ணிவிட்டு அது எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கலாம். கல்கண்டு கூடவே 4 முந்திரி பருப்பும் 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பின்னாடி உள்ள அந்த பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பசும்பால் தான் சேர்க்க போகிறேன். 2 டம்ளர் பாலை 1 டம்ளராக சுண்டை காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் இது கூட சேர்த்துட்டு நான் ஒரு தடவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பாலை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா நெய் சேர்க்கணும். அதை இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த நெய்ங்க. இதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் நெய். ஓகே இப்போ நம்மளோட அரிசியும் பருப்பும் வெந்தாச்சான்னு பார்க்கலாமா? ஓ மை காட், வேகலை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது மண் பாத்திரத்தில் நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இந்த மண் பாத்திரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே நல்லா சீசனிங் பண்ணிட்டு தான் செய்யணும். ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃப்யூச்சரில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோட லிங்க் நான் கூடிய சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கம்பு சோறும் சோள சோறும் நம்ம சீசனிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் வீடியோ தான் நான் போட போகிறேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃபைனலி நம்மளோட அரிசியும் பருப்பும் இப்படி தான் வெந்திருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம நசுக்கணும் அப்படின்னா அப்படியே சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோ குழைவாக வெந்திருக்கணும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை கலந்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லாவே உறைஞ்சி கெட்டியமாக ஆகிடும். அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நெய் நிறைய சேர்க்கறனால இந்த பால் பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே கூட நீங்கள் செய்யலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாமா? வாவ், இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்க கன்சிஸ்டன்சி பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் தேவைப்பட்டால் நட்ஸ் கூட இதில் நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ஆல்ரெடி முந்திரி பருப்பு ஆட் பண்ணனால நட்ஸ் எதுவும் நான் ஆட் பண்ணலை. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு மேலே ஒரு டெக்கருக்காக உலர் திராட்சை வச்சுருக்கோம், நீங்களும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பாய்.